கிருபை நிறைந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரித்துளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட யோவான் 11ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து நாம் சிந்திக்கலாம். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால். வாசித்தத வேத வார்த்தை பார்க்கும் பொழுது மார்த்தாள் மரியாளிடத்துல சொன்ன வார்த்தை, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இதோடைய சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இதோடைய பின்னணி, லாசரு மரித்த நிலையில இருக்கிறார், அவர் மரித்து போனார். அந்த இடத்துல பெரிய துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த குடும்பம். இந்த இடத்துல தான் 4 நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்திலே அவரை அழைத்த நோக்கம், அவர்களுடைய துக்கத்திலே பங்கெடுக்கும்படியாக அவர் அழைக்கிறார். அவருடைய கஷ்டங்களை விசாரிக்கும்படியாக அழைக்கிறார். அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் அழைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்னென்று சொன்னால் பாவமும் பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளுமே மிகப்பெரிய கஷ்டங்களாக இருக்கிறது. ஒருவேளை மனிதனுடைய பார்வைக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். தேவனுடைய பார்வையிலே பாவம் தெய்வத்தை விட்டு மனிதனை பிரிக்கக்கூடியதாகவும் வேதனையும் கண்ணீரும் இறுதியாக நியாய தீர்ப்பும் தண்டனையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எல்லாம் அறிந்த தேவனுக்கு நன்றாய் தெரியும், மனிதனுக்கு உண்மையான பிரச்சனையே, கஷ்டமே பாவம்தான். பாருங்கள், அப்ப இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது இந்த இடத்துல அந்த மார்த்தாள் சொல்லக்கூடிய வார்த்தை, போதகர் வந்திருக்கிறார் என்ற வார்த்தையை அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட போதகர் வந்திருக்கிறார். அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்கள், அவர் ஏன் வந்தார்? நம்மை மீட்கும்படியாக வந்தார், நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார், நம்மை காப்பாற்றும்படியாக வந்தார். அதற்காக தன் இன்னுயிரை கொடுக்கும்படியாகவும் அவர் வந்தார். பாருங்கள், யோவான் 1:29 வாசிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி என் மீதும் உங்கள் மீதும் இருக்கக்கூடிய பாவத்தை சுமக்கும்படியாக அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வரியை நாம் பார்க்கும் பொழுது இதே யோவான் 11ஆம் அதிகாரத்திலே போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நம்மை அழைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதாவது பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவர். அவர் நம்மை நன்கு அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், வேதத்துல வாசிக்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பாருங்கள், அவர் அழைக்கக்கூடிய அழைப்பு எதற்காக? மனம் திரும்பும்படியாக அவர் நம்மை அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமாய் நாம் இருக்கும்படியாக நம்மை அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு, தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பொருந்தி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை காப்பாற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் அவர் அழைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மார்த்தாளுடைய சத்தத்திற்கு மரியாள் செவி சாய்த்து உடனடியாக தனக்குள்ள இருந்த கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நேராக இயேசு கிறிஸ்துடைய பாதப்படிக்கு அவர்கள் வந்தார்கள். அழைப்புக்கு செவி சாய்த்தார்கள்.
இன்று நீங்களும் உங்களை கர்த்தர் அழைக்கும் பொழுது இருக்கிற நிலைமையில அந்த கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஒருவேளை பாவ பிரச்சனையோடு கூட நீங்க இருப்பீர்கள் சொன்னால் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவன் இம்மையிலும் மறுமையிலும் அவர் ஒருவரே இளைப்பாறுதல் தர முடியும். இந்த மரியாள் கீழ்ப்படிந்து கடந்து வந்தார்கள். ஒருவேளை இந்த மரியாள் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து வரவில்லை இல்லையா, 4 நாள் கழித்துதான் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் மரியாள் வேதனைப்படவில்லை இல்லையா. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், அதாவது கர்த்தர் நான் கூப்பிடும்போது வரவில்லை என்ற நிலையில அவர்கள் பின்வாங்கி போகாமல் தேவன் ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே அழைக்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து கடந்து வந்தார்கள். நேரடியாக கல்லறைக்கு போகவில்லை, கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக வந்த பிறகுதான் கல்லறைக்கு போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மரியாள் கீழ்ப்படிந்ததினாலே வந்த விளைவென்ன? ஒரு அற்புதம் நடந்தது. மரித்த லாசரு உயிரோடு வந்தார். இன்னைக்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்துள்ள நம்மை அவர் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். இந்த உயிர்ப்பிப்பு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுடைய உறவையும் நித்திய ராஜ்யத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்பட்டது. கிறிஸ்து பூமிக்கு எதற்கு வந்தார் என்பதை அந்த இடத்துல வெளிப்படும்படியாக அவர் தேவ நாமம் மகிமைப்பட்டு இவர்தான் மேசியா என்பதை அங்கிருக்கூடிய யூதர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் வேண்டுமா? தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்ன அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா? இருக்கிற நிலைமையில அவரிடத்தில் நாம் வருவோம். போதகர் வந்திருக்கிறார், அவர் அழைக்கிறார். இந்த கால வேளையில உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக அவர் அழைக்கிறார். இருக்க நிலைமையில நீங்கள் வாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு, தேவனோட ஐக்கியம் உண்டு. சத்தத்துக்கு நாமும் குடும்பத்தாரும் கீழ்ப்படிவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.